நேயர்களுக்கு வணக்கம். இது கோவை குரல், மக்களின் குரல். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த 84வது வார்டு மக்களுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் டோக்கன் வழங்கி வருகிறார்கள். அவர்கள் டோக்கன் கொடுப்பதற்கு ஒரு சில நிபந்தனைகளும் வைத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 2 ஓட்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு டோக்கன் கொடுக்க மாட்டார்கள். இங்கே ஒரு சில குடும்பங்களில் கணவரால் கைவிடப்பட்டு நிறைய குடும்பங்களில் தாய்மார்கள் சிறு குழந்தைகளை வைத்து கஷ்டப்பட்டு வருவதை திமுகவினருக்கு நன்றாகவே தெரியும். அப்படி அந்த தாய்மார்கள் வாக்காளர் அட்டையை எடுத்து சென்று கேட்டால் ரேஷன் கார்டு எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவார்கள். திரும்பவும் வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டு எடுத்து செல்வார்கள். அப்பொழுது 2 குழந்தைகளும் தாய் மட்டுமே உள்ளது. ஆகையால் உங்களுக்கு டோக்கன் தர திமுக மேலிடம் மறுக்கிறது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். மற்றொரு நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் டோக்கன் வாங்கக்கூடியவர்கள் திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் இங்கு நிற்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். யாராவது கட்டாயப்படுத்தி கேட்டால், கேள்விகள் எழுப்பினால் ஒரு பூத்துக்கு 100 பேருக்கு மட்டுமே டோக்கன் கொடுக்க சொல்லி திமுக மேலிடம் சொன்னதாகவும் சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். 100 பேருக்கும் கொடுப்பதில்லை, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்துவிட்டு இத்தனை பேருக்கும் டோக்கன் கொடுத்ததை போல ஒரு சில மாயையை ஏற்படுத்துகிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள். இங்கிருக்கக்கூடிய திமுகவினர் பெயரை சொல்லி ஒரு சிலர் செய்யக்கூடிய வஞ்சகமான வேலைதான் என்று பொதுமக்கள் கருதுகின்றார்கள். பொதுமக்கள் சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுத்தாலும் ஒரு சில நபர்களுக்காவது கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் யாருக்கு கொடுத்தார்கள் இந்த டோக்கன் என்பது ஒரு கேள்வியாக வைத்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்களின் நட்பு வட்டாரமும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு மட்டுமே கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இது போன்று அதிமுகவை சேர்ந்தவர்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டோக்கன் வழங்கினார்கள். அவர்களும் இதே போன்றுதான் செய்தார்கள். 2 கட்சிகளாக இருந்தாலும் இப்படி செய்வது ஒரு சரியான தலைவர்களுக்கான வழியல்ல என்று இங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கூறி வருகின்றார்கள். ஆகையால் இதன் உண்மை நிலை கண்டறிந்து பொதுமக்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அதிமுகவின் பகுதி செயலாளர் சாரமேடு சந்திரசேகர் சொல்லுகின்ற பொழுது, பூத் ஏஜென்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் பத்தாது, கொஞ்சம் பேருக்கு டோக்கன் சேர்த்து கொடுங்க என்று கேட்டால், போன முறை எல்லோருக்கும் கொடுத்து என்ன அத்தனை பேரும் ஓட்டு போட்டார்களா, போதும் போதும் 150 பேருக்கு போதும் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். திமுகவினர் என்னவென்றால், இங்கே வசிக்கக்கூடியவர்கள் அதிகபட்சமாக இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள். அதனால் டோக்கன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இவர்கள் திமுகவிற்கு தான் ஓட்டு போட வேண்டும். ஏனென்றால் அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்திருப்பதால் இவர்கள் இதை ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு டோக்கன் கொடுப்பதை தவிர்த்து வருகிறார்கள். இதை திமுகவின் மேலிடம் பார்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். முதலமைச்சரின் நலத்திட்டம் எதை கொடுப்பதாக இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தான் நடைபெறுகிறது. எனவே கட்சி மேலிடம் இது போன்ற சம்பவம் மேலும் நடக்காம இருக்க உரிய நடவடிக்கையை எடுத்து மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கருதுகின்றார்கள். அதுல வந்துட்டு ரேஷன் கார்டுக்கு 1 எடுத்தாலும் 500 பேருக்காவது டோக்கன் கொடுத்துக்கணும். 150 டோக்கன் கொடுத்துட்டு 84வது வார்டு செயலாளரா அமானுல்லா இருக்காராமா. அவர் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரியே பண்றாரு, எந்த சலுகையும் எங்களுக்கு வரதே இல்ல. சொல்லுங்க, ஆமா ஒரு டோக்கன் வரது இல்ல, எந்த இது கொடுக்கறது இல்ல. இப்படியே பண்ணா என்ன பண்ண முடியும்? அம்மாவா தூக்கணும், நீங்க இருக்க கூடாது, இருக்க கூடாது, இருக்க கூடாது. அம்மா எல்லாரும் ஒண்ணா கருதி இந்த மாதிரி எப்படி ஓட்டு போடுறாங்க? யாரு புதுசா வராங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தா நாங்க இவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி மக்கள் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஓட்டு போடுவோம், அதுதான் பண்ண போறோம். நாங்க அடிச்சுட்டு சாகர மாட்டேங்க. எங்களுக்கு பயம் இல்ல, எல்லாரும் நீதமா நடக்கணும். ஆட்சினா நீதமா பண்றவங்க நாயனாங்க முன்னாடி வந்து செயல்படுங்க. அப்படி இல்லன்னா அந்த பதவியிலிருந்து போயிருங்க. அது எதுக்கு செய்யட்டும்? நாங்க ஓட்டு பண்ணுங்க.
எல்லாத்துக்கும் கொடுக்குது எங்களுக்கு கொடுக்கறது இல்ல ஏமாத்தவங்களா ஏமாத்தவங்களா எந்த கட்சிக்காரங்க எந்த கட்சிக்காரங்க பயம் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது கோவை குரல், மக்களின் குரல்.